நம்ம எதிர்த்த வீட்டு கேமராவோ பக்கத்து வீட்டு கேமராவோ நம்மளை ஃபோக்கஸ் பண்ணியிருந்ததுன்னா அது வந்து 100% குற்றம்னு சொல்லிட முடியாது. அது பார்ஷியலி தவறு. ஓகே, ஒரு கேமரா ஒன்று வைக்கிறாங்க. அந்த கேமரா வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கு அவங்க வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் நுழையிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீட்டு வாசலையே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வீட்டு வாசலேருந்து உள்ள வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம். அப்ஜெக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ண சொல்ல முடியும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்காக, எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கண்காணிக்கிறதுக்காக, புரணி பேசுறதுக்காக, இல்லை இளைஞர்களாக இருந்தாங்கன்னா அவங்க வீட்டு பெண்களை குறி வச்சு கூட பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதுக்குண்டான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி அவங்க என்னென்ன செய்கிறாங்க என்ன ஏது அந்த கேமராவையும் ஒரு தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து அதை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்து அதை கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ண முடியும். அப்படின்னா சிவில் கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியும். சிவில் கேஸில் நீங்கள் வந்து நிரூபிக்கணும், உங்கள் வீட்டு வாசலை அதை வைக்கிறாங்க, வேற எந்த இடத்தையும் பார்க்காம உங்கள் வீட்டு வாசலை மட்டுமே குறி வச்சு செய்கிறாங்க அப்படின்றத நிரூபித்தா கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இது வந்து ப்ரைவசி லால வருது. கண்டிப்பாக நம்மளுடைய ப்ரைவசிக்குள்ளே யாரும் தலையிடுறதுக்கு எந்த உரிமையும் இல்லை. கண்டிப்பாக அதை தட்டி கேட்க முடியும்.